வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். போன பதிவுல மீடியேஷன் பத்தி நிறைய விஷயம் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு நிறைய வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. மீடியேஷனை பத்தி இன்னும் அவேர்னஸ் நிறைய வேணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆதங்கம் நல்லா புரிஞ்சிச்சு. இதுல முக்கியமா என்னன்னா ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்துடைய ஒரு லீகல் அட்வொகேட் அவர் வந்து மீடியேஷன் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டே சொல்றாங்க, சார் நான் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன், என்னை கைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சென்னையில் உள்ள மித்த அட்வொகேட்டும் வந்து நான் மீடியேஷன் கோர்ஸ் என்ன படிக்கணும், அது எப்படி படிக்கணும் அப்படின்னு எனக்கு கைட் பண்ணுங்க, நானும் அதுல இதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடா இருக்கிறேன், ஆர்வமா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர் ஒரு நண்பர் வந்து மீடியேஷனுக்கு நீங்க சரியான ஆள்னு சொல்லி அவர் அந்த யூடியூப் சேனல்ல மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்போ மீடியேஷனை பத்தி இன்னும் அவேர்னஸ் நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பதிவுல ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இந்த மீடியேட்டருடைய ரெக்ரூட்மெண்ட் எப்படி ஆல் இண்டியா லெவல்ல அரசாங்கம் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு சிறு பதிவை மட்டும் இந்த பதிவுல நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் முன்பதிவிலே சொன்ன மாதிரி மீடியேஷன்ங்கிறது என்சிடிஆர்சி கன்சியூமர் கோர்ட் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பொருந்தும். அதுக்கு நல்ல மீடியேட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நிறைய பேப்பர் படிக்கணும், அன்றாட பேப்பர் படிக்கணும்னு சொன்னேன். தாம்பரத்தில் உள்ள ஒரு பிளே ஸ்கூல் நடத்துற ஒரு நண்பர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புஸ்தகம் படிக்கிற ஹேபிட் குழந்தைகளுக்கு வந்துட்டு இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர் என்னோட மொபைல் மூலமா அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாரு. நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் மீடியேஷன் வரும்னு சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இப்ப ஒரு பெரிய கலவரம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து இது வரைக்கும் ஆர்மி தான் இருந்துச்சு, இப்ப அவங்க மீடியேஷன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி அது இந்தியாவை மீடியேஷனா இருக்கணும்னு சொல்லி இந்த ஆர்டிகல் படிச்சீங்கன்னா தெரியுது. ஜஸ்ட் 2 days பேக் வந்து இந்த ஆர்டிகல் வந்து வந்திருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆன் மீடியேஷன். ஸோ மீடியேஷன்ங்கிறது எல்லா விதத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா காரியங்களுக்கும் மத்தியஸ்தர் முக்கியம் அப்படிங்கறத இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்த மட்டும் நான் மீடியேட்டரா இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஒன்லி கன்சியூமர் கேசஸ் நிறைய எதுக்கு பண்றேன், எக்ஸப்ட் வந்து ஃபேமிலி கோர்ட் மீடியேஷன் மட்டும் நான் பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லைன்னா இந்த காலத்துல உள்ள அந்த ஃபேமிலி கோர்ட் விஷயங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கு. என்ன சொல்றது, டைவர்ஸ் கேசஸ் நிறைய இருக்கு. அதை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பண்புகளை சொல்லி கொடுக்காதனால அந்த பண்புகளை புரிய வச்சு அவங்களை மீடியேட் பண்றதுக்கு அவங்க தயாராக இல்லாதனால அந்த மீடியேஷன் வந்து நான் ஃபேமிலி கோர்ட் மட்டும் எடுக்கிறது இல்லை. மித்தபடி கம்பெனி சைட்ல இருந்து நிறைய கேசஸ் ரெஃபர் பண்றாங்க. கன்சியூமர் கேசஸ் கேட்க வேண்டாம். இனிமே இந்த வரக்கூடிய பதிவுல எத்தனை கன்சியூமர் நீங்க வாங்கக்கூடிய டூத் பேஸ்ட்ல இருந்து நீங்க பண்ற இன்சூரன்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப கூட ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியோட மீடியேட் பண்ணி ஒரு நல்லபடியா ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு முடிச்சேன். ஸோ அந்த மாதிரி மித்த இந்த ஃபேமிலி கோர்ட்டை தவிர மித்த எல்லாம் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே குஜராத் மெரிடைம் யூனிவர்சிட்டியில மத்தியஸ்தரா இருக்கேங்கிறத நான் உங்க முன் பதிவுல சொல்லியிருந்தேன். எப்படி அந்த ஒரு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில நான் என்னை மீடியேட்டரா எடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தையும் நான் வரக்கூடிய பதிவுல உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க தொடர்ச்சியா அது பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். இதுல வந்து மத்தியஸ்தர் மட்டும் இல்ல, சொசைட்டில நடக்கக்கூடிய கன்சியூமர், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள், நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், எல்லா விதமான விஷயங்களும் இந்த நெல்லை கனெக்ட் சேனல் மூலமா உங்களுக்கு வரும். நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம். இந்த அவேர்னஸ எடுத்துக்காரதும் வியூவர்ஸ் உடைய ஆப்ஷன். ஸோ அதனாலதான் நாங்க வந்து சப்ஸ்கிரைப்கோ அல்லது இதுக்கோ வந்து நாங்க ரொம்ப ப்ரமோட் பண்றது இல்ல. ஏன்னா வள்ளலாரே சொல்லியிருக்காரு, கடை விரித்தேன் கண்டுகொள்வார் இல்லைன்னு சொல்லி. என்னுடைய பாட்டு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். நிறைய அவேர்னஸ் ஆன் சோ மெனி இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸும் சரி, இந்த மாதிரி கன்சியூமர் இஷ்யூஸ், இந்த மாதிரி மீடியேஷன் இஷ்யூஸ், அதுல மீடியேஷன் சம்பந்தமா நிறைய நான் உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த பங்களாதேஷ் இதுக்கு வந்து மீடியேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஏதோ ஒரு கோயில்பட்டி டிஸ்ட்ரிக்ட் உள்ள ஒரு 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 கிளையண்ட், ரெஸ்பாண்டன்ட் அண்ட் பெட்டிஷனர், கோயில்பட்டி தாலுக், அந்த சுப்ரீம் கோர்ட்ல உள்ள அந்த இதுல கீழே பாத்தீங்கன்னா மீடியேஷன் போட்டு மீடியேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் சுப்ரீம் கோர்ட், யூ கேன் கான்டாக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இன்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி அப்பெலட் ஜுடிஸ்டியேஷன் போட்டு இதுல வந்து நிறைய இந்த கேஸ் ஹிஸ்டரி பெரிய பெரிய ஹிஸ்டரி. இதுல கீழே பாத்தீங்கன்னா லீகல் எய்டும் இருக்கு, மீடியேஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபெசிலிட்டி ஆஃப் ஆம்பிகபிள் செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் பை ட்ரெயின்டு மீடியேட்டர்ஸ் போட்டிருக்காங்க.
சோ இந்த ட்ரெயின் மீடியேட்டர்ஸ்ல தான் இந்த 2023 மீடியேஷன் ஆக்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, அட்வொகேட்ஸ் மீடியேட்டரா இருந்ததை எடுத்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டு வராங்க. அட்வொகேட் ப்ரொஃபஷனை பத்தி நான் சொல்றதுக்கு எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷன். அதை பத்தி பிளஸோ மைனஸோ சொல்றதுக்கு நான் இல்லை. ட்ரெயின்டு மீடியேட்டர்ஸ் சொல்றது என்னன்னா, ப்ரொஃபஷனல்ஸ் வந்து மீடியேஷன் வந்தா நல்லா இருக்கும்ங்கிறது இந்த மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கொண்டாந்தாங்க. ப்ரொஃபஷனல் இன் த சென்ஸ் எஸ்பெஷலி கார்பரேட்லயும் சர்வீஸ்லயும் இருக்கக்கூடியவங்க, சோசியல் சர்வீஸ்லயும் இருக்கக்கூடியவங்க. நான் முன்பதிவிலேயே சொன்னேன். இப்ப நீங்க கார்பரேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் சைட் இஸ் நம்பர் 1. வேர்ல்டுல வந்து மார்க்கெட்டிங் சைட்ல உள்ளவங்க தான் நம்பர் 1 சிஓவா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 10ல நீங்க 9 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் பேஸ்டா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பேஸ்ட், ஒருத்தர் வந்து ஹெச்ஆர் பேஸ்டா இருக்கும், அல்ல சிஏ பேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டைக்கின் ஏர் கண்டிஷனர்ஸ். ஜப்பான் நாட்டுல உள்ள ஒரு பெரிய டைக்கின் ஏர் கண்டிஷனர்ஸ். அந்த ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து ஒரு திடீர் முடிவு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வந்து சிஓ இருக்கக்கூடாது, அவங்க டாமினேட் பண்றாங்க, நம்ம ஏன் ஒரு பினான்ஸ் பர்சனை வந்து நம்ம சிஓ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவில வந்து ஒரு சிஓ வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பேஸ வந்து போட்டாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, அந்த சிஓ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பேஸ் போட்ட உடனே அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் எல்லாம் டிராப் ஆகி கடைசி அவங்களுடைய டைக்கின் ஏர் கண்டிஷனர்ஸ் ஒரு விற்க முடியாத ஒரு சூழல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் தான் பெஸ்ட், அவங்களுக்கு தான் வேர்ல்டு நாலேஜ் இருக்கும், அவங்க தான் சொசைட்டியோட மூவ் பண்றாங்க, அவங்களுக்கு தான் வந்து ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியும்னு சொல்லி திருப்பி அவங்க இன்னொரு சிஇஓ வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் போட்டு அதுக்கப்புறம் அந்த டைக்கின் ஏர் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு நீங்க எல்லாம் உங்க வீட்டுல வச்சிருப்பீங்க. இது நடந்த உண்மை, இது கேஸ் ஹிஸ்டரி. ஸோ பேசிக்கலி வந்து எனக்கு வந்து அரசாங்க வேலை நிறைய கிடைத்தால் கூட, எனக்கு பேங்க் வேலை கிடைக்கும் போது கூட எங்க அப்பாட்ட நான் என்ன சொன்னேன்னா, இப்ப எனக்கு உலகம் தெரியணும், இல்லைன்னா நான் 4 செவரு உள்ளுக்கு நான் பேங்க்ல இருந்துட்டு எனக்கு உலகம் தெரியாம போயிடும் அப்படின்னு நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னதுனால எங்க அப்பாவும் ரொம்ப பெருந்தன்மையோடு உன் இஷ்டம் பிரகாரம் போ அப்படின்னாங்க. அந்த காலத்துல பேங்க் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணணும். எனக்கு ஒரு பெரிய நேஷனலைஸ் பேங்க்ல எனக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு. அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கிற நம்பர் 1 ஏர் கண்டிஷனர், இப்பவும் ஹேரியர் லாய்ட் அப்படின்னு சொல்றாங்க, அப்போ வந்து அது ஃபெடர்ஸ் லாய்ட் இருந்துச்சு, அதுல நான் டெல்லியில ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால டெல்லியில உள்ள முக்காவாசி ஏரியா எனக்கு தெரியும். கானாட் பிளேஸ், பாலிகா பஜார், சாந்தினி சௌக், கரோல் பார்க், இப்படி எல்லா ஏரியாவும், ரெட் ஃபோர்ட் பக்கத்துல உள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு டெல்லியில உள்ளதெல்லாம் தெரியுதுனால எனக்கு பை ஃபார்ச்சுனேட்டா வந்து இந்த என்சிடிஆர்சி உடைய ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பேப்பர் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க என்ன துறையில இருக்கிறீங்களோ அந்த துறையில வந்து நீங்க முழுமையா இருந்தாலே நீங்க ஓரளவுக்கு சக்சீட் பண்ணலாம். நீங்க மார்க்கெட்டிங் பர்சனா இருக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு உண்மையான விஷயம். பட் நீங்க உங்க துறையில நீங்க வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கிறீங்களான்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இல்ல. ஒரு பேங்க்ல ஒரு ஸ்டாஃப்ட போய் நீங்க உங்க பேங்க்ல என்ன விஷயம், இன்னைக்கு ஒரு பேப்பர்ல இந்த நியூஸ் வந்திருக்கேன்னு கேட்டா எனக்கு தெரியாத சார் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பேப்பர் படிக்கிறதுடைய முக்கியத்துவத்தை தொடர்ச்சி அதை சொல்ல வரேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தூத்துக்குடி கோயில்பட்டி மாவட்டத்துல உள்ள ஒரு பெரிய கேஸுக்கு வந்து கீழே மீடியேஷன் போட்டு நீங்க ட்ரெயின்டு மீடியேட்டர்ஸா அணுகலான்னு போட்டிருக்காங்க. ட்ரெயின்டு மீடியேட்டர்ஸ் இன்னைக்கு எல்லா அட்வொகேட்ஸும் அதான் கேட்கறாங்க, நாங்க எப்படி ட்ரெயின் ஆக. ஏன்னா அட்வொகேட் வந்து லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்பாங்க. மத்தியஸ்தங்கிறது நீங்க லார்ட் கிருஷ்ணரை எடுத்துக்கணும். பகவான் கிருஷ்ணர் இஸ் த பெஸ்ட் மத்தியஸ்தர். அவர் மத்தியஸ்தர் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் மகாபாரத போர்ல வந்து அவர் சூழ்ச்சி பண்ணி தர்மம் ஜெயிக்கணும்னு பண்றாரு. அது வந்து செகண்ட் பார்ட். பட் அவர் வந்து ஒரு நல்ல மத்தியஸ்தம் பண்றத வந்து அவங்க கௌரவர்கள் கேட்காதனால அந்த பாரத போர் வந்துச்சுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்சிடிஆர்சில இருந்து இந்த கன்சியூமர் ஹேண்ட்புக் ஆன் மீடியேஷன் சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய புக்கே கொடுத்திருக்காங்க. இதுல கன்சியூமர் கேசஸ், கோர்ட் கேசஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட் கேசஸும் என்சிடிஆர்சிக்கு தான் வரும். அந்த ஹேண்ட்புக் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ரேஷன் கடையில் உள்ளது எல்லாமே இந்த கன்சியூமர் அஃபேர்ஸ்ல தான் வருது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளவு குவான்டிட்டின்னு கொடுக்குறாங்க, அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். எங்களுக்கு கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து நிறைய தொடர்பு இருக்கு. இப்ப நான் பொறுப்பெடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல் மத்தியஸ்தர் பொசிஷன் என்சிடிஆர்சி. அப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட்ல உள்ள ரிரா அந்த கேஸையும் நம்ம டீல் பண்றோம். அது மாதிரி ஷிப்பிங்கும் ரொம்ப முக்கியமானது. சோ அதனால மத்தியஸ்தரம் அப்படிங்கும் போது இந்த கன்சூமர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் வரக்கூடிய பதிவுல நீங்க நிறைய கேட்க போறீங்க. இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்ப பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் காமிச்சிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். 2021 நான் சொன்ன பேப்பர் படிக்கிறது முக்கியமா இருங்க. ஒரு ஃபுல் பேஜ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் கொடுத்திருக்காங்க. நான் சைன் பண்ணி 21/8/2021 போட்டிருக்கேன்.
இதுல உள்ள 5வது கண்டிஷன்ல நான் என்ன எலிஜிபிலிட்டி ஆனேங்கிறத நான் அடுத்த பதிவுல உங்களோட பதிவு செய்கிறேன். இதுல பாருங்க, அவங்க நீட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து கிரிமினல் கேசஸ்ல இருக்கக்கூடாது, அபிடவிட் என்ன வாங்கணும்னு சொல்லி இது ஒன் ஃபுல் பேஜ் இது உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஃபுல் பேஜை வந்து நிறைய அட்வொகேட்ஸ், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் படிக்காதனால அந்த பேப்பர் படிக்காது. இது மொபைலோ வாட்ஸ்அப்ல நீங்க பார்க்க முடியாது, கூகுள்ல பார்க்க முடியாது. ஒருவேளை கூகுள்ல வேணா நியூஸ் வேணா வந்திருக்கலாம் முடியாது, இவ்வளவு தெரியும். அதனாலதான் அரசாங்கத்துடைய மத்திய யூபிஎஸ்சி அல்லது நீங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அல்லது நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே நீங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அல்லது ஹிந்து அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை பார்த்தா தான் இது கிடைக்கும். இந்த பத்திரிகை பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாருங்க, என்னுடைய சைன் நான் எப்பவுமே சைன் பண்ணிடுவேன் டேட் போட்டு. 21/8/2021 இன்னைக்கு தேதி பாருங்க, 21/8/2024 வந்திருக்கு. சோ 21லயே அவங்க கால் ஃபார் பண்ணி 22ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணி 22ல எங்களுடைய கெசட்டட் ஆர்டர் பப்ளிஷ் பண்ணி 23ல அந்த ஆக்ட கரெக்டா பாஸ் பண்ணி இவ்வளவு வேலைகள் மத்திய அரசாங்கம் தெளிவாக பண்ணிருக்கு. சோ மத்திய அரசாங்கம் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் பண்றாங்க. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எப்பவுமே மத்தியஸ்தருக்கு என்ன சொல்லுவேன்னா, உலகத்திலே மிகப்பெரிய பாலிசி என்னன்னா, ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுங்க, எந்த அரசியல்வாதியை கேட்டாலும் சொல்லுங்க, நீங்க ஹானஸ்டா இருக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் ரொம்ப இது. அதே மாதிரி பண்புகள், ரொம்ப பண்புகளை வந்து இன்னைக்கு வீட்டுல இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய பண்புகள் எல்லாமே பெற்றோர்கள் மறந்துறாங்க. அதனாலதான் ஒரு ஆங்கில ப்ராவர்ப் நான் உங்களுக்கு சொல்றேன். we teach our children values for survival, we never teach our children values for life. நம்மளுடைய குழந்தைகளை வந்து சர்வைவலுக்காண்டி தான் பண்புகளை சொல்லிக் கொடுக்க முடியும், வாழ்க்கைக்கு தேவை பண்புகள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. இன்ஜினியரிங் காலேஜ்ல துட்டு கொடுத்து சீட் வாங்கினா அது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அது முன்னாடியே போறோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறையவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல துட்டு கொடுக்காம மெரிட்ல வாங்குவேன், இல்லது அடுத்த தடவை எக்ஸாம் எழுதி வாங்கக்கூடிய நிறைய பெற்றோர்களை பார்த்திருக்கேன். அதுதான் வேல்யூஸ் ஃபார் லைஃப். இந்த வேல்யூஸ் ஃபார் சர்வைவல் வந்து நிலைச்சு நிக்காது. இப்ப நம்ம எல்லாமே ஜஸ்டிஃபை பண்றோம், காம்ப்ரமைஸ் பண்றோம், அது நிச்சயமா நிலைச்சு நிக்காது. வேல்யூஸ் ஃபார் வாழ்க்கைக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை கடைபிடிச்சால் நீங்க எவ்வளவு நாள் இது பண்ணலாம். நான் திருப்பி சொல்றது என்னன்னா, பெஸ்ட் பாலிசினா ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நீங்க எவ்வளவு ப்ராப்ளம் படிச்சாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய விஷயத்துல நேர்மையாகவும் சரியாகவும் இருக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ஆசைப்படுகிறேன். இப்ப இவ்வளவு விஷயங்கள் காமிச்சிருக்கேன். இதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், அல்லது உங்களுக்கு தெரியும் நிறைய வியூவர்ஸ்க்கு என்னுடைய மொபைல் நம்பர் தெரியும், நீங்க கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மெயின் வந்து இப்ப பங்களாதேஷ்க்கு வந்து எப்போதுமே வந்து ஆர்மி வச்சு அதாவது ஒரு ஆர்மி வந்து அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்தை கவிழ்த்துட்டு வரக்கூடிய அந்த நாட்டிலே வந்து இன்னைக்கு மீடியேஷன் தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த மீடியேஷனுக்கு இந்தியா தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க பண்றாங்க. இது ஒரு பெரிய ஆர்டிகல் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. சோ இப்படி நிறைய விஷயங்கள் கன்சூமர் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் இந்த எப்படி செலக்ட் பண்ணாங்கிறத உங்களோட பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் கன்சூமர் விஷயமா நிறைய உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.